இங்க ஊருக்கு வந்ததுமே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது என்னன்னு எதுவுமே தெரியல. அதனால இல்லாத ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் Blinkitல ஆர்டர் போட்டுட்டு, அதுக்கப்புறமா எண்ணெய் இல்லாத காரணத்தினால நான் கீ ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கீ ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ் வந்து எக் கிரேவி வந்து ரெடி பண்ணேன். நான் வந்து கீ ரைஸ் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல கொஞ்சம் கீ சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய்லாம் பாருங்களேன் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கோங்க. அது நல்லா இந்த மாதிரி ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா, தக்காளி, கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நான் இன்னைக்கு வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். அதனால ஒரு கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசியை போட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டீங்கனாலே சூப்பரா வெந்துரும். அதுக்கப்புறமா பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா முந்திரி வந்து நெய்யிலேயே வறுத்து இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளவுதான், கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேரளா ஸ்டைல் முட்டை கிரேவி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். நம்ம மறுபடியும் அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.